இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட தெரியுமா? பற்றினா வெள்ளச்சோறு பொங்கியிருக்கேனா, நேற்று நைட்டு வரைக்கும் சிக்கன் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் காலையில் மூடு மாறிட்டேன். ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு மாசாமி கோயிலில் சாப்பாடு பார்த்துக்கிடுங்க. சரி அங்கே போய் சாப்பிடலாம், சிக்கன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நைட்டே எங்கள் வீட்டுக்காரிட்ட சொல்லி வச்சிருந்தேன் பற்றியெல்லாம் சிக்கன் எடுத்தாங்கன்னு. அவைய காலையில் பேச்சு மாறாமல் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாவ. எடுத்துகிட்டு வந்தப்பறம் என்ன செய்ய, சரின்னு சொல்லிட்டு பிள்ளைலாம் சாப்பிடாமன்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்றலை, கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இது இப்போ சூடாக இருக்குது. 6 நபர் பார்த்தீங்கன்னா இன்னுமே கட்டி ஆயிரும். இதுக்கு பதில் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? நோத்தி சிக்கன் வேண்டாம் பாடல, அவளுக்கு சோயா குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு சோயா குழம்பு வச்சேன்னா மறந்து போய் தண்ணியை நிறையா ஊற்றிட்டேன். கேட்டாவளா என்ன அது, அதில் குழம்பே இல்லை, இதில் குழம்பா தண்ணியாக மிதக்கு அப்படின்னா வீட்டில். நான் சொல்லிட்டேன் அது சிக்கன் மட்டும் தானே இருக்குது, அதனால் ஊற்றி சாப்பிட ஒன்றும் இல்லை, அதனால் ஊற்றி சாப்பிடும்போது இதை ஊற்றிக்கோங்க, அதை சிக்கனை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சமாளித்து விட்டாச்சு. ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு, அதில் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி போச்சு. செம்பில் ஊற்றும்போது மாற்றி ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடுங்காப்பியா அவ்வளோதான். நம்ம